ஹாய் ஜோயல், எப்படியோ இன்னைக்கு ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போகணும், நிறைய வேலை இருக்குது, நிறைய பொருள்லாம் வீட்டில் வாங்கி தரணும், அப்பாவுக்கு மெடிசன் அது மாதிரி நிறைய இருக்குது. சரி நாளைக்கு பார்க்கலாம், சரியா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அருண். என்ன பேசணும்? இவ்வளோ நேரம் பேசி தானே வந்த, இப்போ என்ன பேச போகிற? இல்லை, இது ரொம்ப முக்கியமான விஷயம் அருண். என்ன முக்கியமான விஷயம்? அதாவது உங்ககிட்ட ரொம்ப நாளாக இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு தான். சரி இரு, நீ முக்கியமான விஷயம் வேற சொல்கிற, நம்ம நாளைக்கு காலையில் பேசிக்கலாம். எதுவாக இருந்தாலும் இப்போவே பேசி ஆகணும் அருண். தலைவலி வேற இருக்கு. மேனேஜர் என்னெல்லாம் பண்ணாரு நீ பார்த்த, அதனால நம்ம வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு பேசலாம். இல்லை, நான் தேவ அன்பை பற்றி சொல்ல போகிறேன், நித்திய பரலோகத்தை பற்றி சொல்ல போகிறேன், ரட்சிப்பை பற்றி சொல்லணும். இப்போயே சொல்லி ஆகணும். அதை நீ வேற பேர் அன்புலாம் சொல்கிற, அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட். நம்ம நாளைக்கு காலையில் பொறுமையாக பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும், சரியா? இப்போ வீட்டுக்கு போகலாம். ஒரு 5 நிமிஷம். ஓகேவா? நீ போ, நீ வீட்டுக்கு போ. நீ தனியாக இருக்கிற, எனக்கு ஃபேமிலிலாம் இருக்கு, நான் வீட்டுக்கு வேற போகணும், எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு. அப்பா எவ்வளோ வேலை இன்னைக்கு ஃபுல்லாக, எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படியோ முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் வாங்கி வச்சாச்சு, அப்பாவுக்கு மெடிசன் வச்சாச்சு, பசங்க கேட்டதெல்லாம் வாங்கியாச்சு, காய்கறிலாம் வாங்கியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபேமிலி மேனாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. சரி நாளைக்கு வேறு வேலைக்கு போகணும், ஏதோ முக்கியமான விஷயம் வேறு ஜோயல் பேசணும்னு சொன்னால். நம்ம தூங்குவோம் ஃபஸ்ட்டு. நள்ளிரவு 12 மணிக்கு அருண் தன்னுடைய கனவுக்குள்ளே போகிறாரு. இருக்கேன் நான், ரொம்ப பிரைட்டாக இருக்கு. என்ன இந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. என்ன இடம் இது? எங்கே வந்திருக்கேனே தெரியலையே. என்ன இவ்வளோ பேர் இருக்கிறாங்க? என்ன விஷயம்? எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்ன ஏது? அங்கே வேற 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்களே, என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றுமே புரியலையே. இங்கேயும் சில பேர் இருக்கிறாங்களே, என்ன தான் நடக்க போகுது? அடுத்தது வாங்க, மேலே வாங்க ஃபஸ்ட்டு. ஆண்டவரே, இவன் பேர் ரிஷி. இவன் வந்து ரொம்ப வயிற்றுச்சிருக்காரு, பொறாம பூச்சவன். ஓ, நல்லதுன்னு ஒன்று கூட இல்லை ஆண்டவர் இவர்கிட்ட. ஒன்று கூட இல்லையா? ஒன்று கூட இல்லை ஆண்டவர். இத்தனை வருஷமா பூமியில வாழ்ந்திருக்காது, ஒரு விஷயம் செய்யல. ஒரு விஷயம் கூட இல்லை ஆண்டவரே. அவர் என்னதான் தப்பு பண்ணாரு? இவர் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினான்னு வைங்களேன், சூனிய வைப்பார் ஆண்டவர். அந்த காரு நல்லா இருக்க கூடாது, போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடணும், 2 வீல் தான் இருக்கணும் அப்படின்றார் ஆண்டவர். இவர் ரொம்ப வயிற்றுச்சல் பூச்ச ஆண்டவர். இவரு சரியே இல்லை ஆண்டவர். இத்தனை வருஷமா பூமியில இருந்து ஃபுல்லா பாவம் 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 மட்டும்தான் ஆண்டவர். சரி சரி, நிறைய பாவம் தான் செஞ்சிருக்காருன்னு சொல்றீங்க. நிறைய பாவம் மட்டும் தான் செஞ்சிருக்காருன்னு சொல்றேன். இருங்க தேவதூதரே, இவர் ரட்சிக்கப்பட்டாரா? என்னுடைய ரட்சிப்பை இவர் பெற்றாரா? இல்ல ஆண்டவர், அவர் ஃபுல்லா பாவம் தான் ஆண்டவர் செஞ்சிருக்காரு, ரட்சிக்கலாம் பண்ணல ஆண்டவர். ரட்சிப்பை பெறலையா? ஆமா ஆண்டவர். அந்த எரிகிற நரகத்துக்கு அவனை இழுத்துட்டு போங்க. ஐயோ, நரகமா? என்னது? ஓ, இவன் பாவம் செஞ்சுருக்கான நரகத்தில் போடுறாங்க. நான் நல்லது தானே செஞ்சுருக்கேன், நல்லதாக தானே வாழ்ந்திருக்கேன், என் குடும்பத்தை பார்த்துருக்கேன், நல்லா இல்லாதவங்களுக்கெல்லாம் நிறைய உதவி செஞ்சுருக்கேனே, நான் நல்லா பரலோகத்துக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன். இவங்க என்ன? ஓ, இதுதான் அந்த ஜோயல் சொல்ல வந்ததோ. மேலே வாங்க. அடுத்த இவர் வந்து ஆண்ட்ரூஸ் மோசஸ் ஆண்டவர். ஆண்ட்ரூஸ் இவர் வந்து எப்போ பார்த்தாலும் குடி 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 தான். குடி தான் ஆண்டவரே, ஃபுல் போதை தான், ஆல் டைம் போதை. நான்லாம் குடிச்சதே இல்லையே. அப்புறம் நம்மலாம் போய் சொல்றாரு, எல்லாம் பழைய கணக்கு. இப்போ கேட்டு இல்ல ஆண்டவரே, சரியான விஷயத்தை சொல்லுங்க. இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோட்ரு ஆஃப் அப்படின்றாரு. இப்பதான் இவர் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் விட்டு சர்ச்சைக்கு போறாரு, நல்லது செய்யறாரு, ட்ராக்ஸ் கொடுக்குறாரு, நிறைய நன்மைகள் செய்யறாரு ஆண்டவர். இவரு அவர் ரட்சிக்கப்பட்டாரா? இவர் ரட்சிக்கப்பட்டார் ஆண்டவர். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாரா? ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாரா? 3 மாசத்துக்கு முன்னாடி தான். 3 மாசத்துக்கு முன்னாடியா? இதுல என்ன இருக்கு? நான் சிலுவையில் அறையும் போது கடைசி நிமிஷத்துல என் பக்கத்துல இந்த கல்லை நீ கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது அப்பவே அவனை பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டு போனேன். 3 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய பிள்ளையா இருக்காரு, இவரை நான் விடுவேனா? மகனே வா, உனக்காக தான் ஒரு பெரிய நித்திய ஜீவனை உனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கேன், என்னோட பரலோகத்துக்குள்ளாக்கணும்ல. ஓ, இதுதான் இப்போ இங்கே நடக்கிற விஷயமா? தப்பு செஞ்சால் நரகத்துக்கு போயிடுவாங்க, நல்லது செஞ்சால் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அப்போது நான் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு தான் போக போகிறேன்னு நினைக்கிறேன். சரி சரி, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவர் தான் வந்து ஆண்டவர். என் ஃப்ரெண்ட் இங்கே இருக்கான். நீ செத்துட்டியாடா?
இவர் தான் ஆண்டவர் ஜோயல். ஜோயலா? அம்மா ஜோயல். இவர் வந்து திருத்தடா, இவர் வந்து பூமியில ஃபுல்லா பரிசுத்தம் மட்டும் தான் ஆண்டவர் செஞ்சே இருக்காரு. ஓ, உங்களுக்கு உண்மையா இருக்கிறாரு. ஏன் பிறருக்காக வருத்தப்பட்டு பிரேயர் பண்றாரு ஆண்டவர். தேசத்துக்காக ஜெபிப்பாரு. அவங்க குடும்பத்துக்கு உண்மையா இருந்திருக்காரு. நிறைய ஊழியங்கள் வேற செய்யறாரு ஆண்டவர். இவரு உண்மையான முக்கியமான ஊழியக்காரர் ஆண்டவர். இவரு அப்படியா? இத்தனை ஊழியம் செஞ்சிருக்காரா? நிறைய இதுக்கு மேல சொல்லிட்டே போலாம் ஆண்டவர். இவர் ரொம்ப பரிசுத்தமான ஆண்டவர். ஓ, அப்போ என்னோட ரட்சிப்பை இவர் முழுசா பெற்றுக்கொண்டார். இவர் முழுசா பெற்றுக்கொண்டார் ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தானே எனக்கு தேவை. உண்மை உத்தயமான உள்ளக்காரனே, உனக்காக ஆயத்த பண்ணிருக்க நித்திய ஜீவித்துக்களாக பிரவேசி. அதானே. அப்போ ஜோயல் என் ஃப்ரெண்டே போயிட்டான், அப்போ நானும் அவன் ஃப்ரெண்டு தானே. அப்போ நானும் நல்ல இடத்துக்கு தான் போவேன். அங்கே இருக்கிற என்னையோ ஏஞ்சி நின்று கட்டி பிடிச்சி தான் அரவணைப்பாருன்னு நினைக்கிறேன். தேவதூதரே, வேற யாராவது இருக்காங்களா? இருக்காங்க ஆண்டவர். அடுத்து வாங்க, மேலே வாங்க. நீங்க தான் வாங்க. நான் உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியறேனா ஆண்டவர்? இவர் வந்து ரொம்ப நானே சொல்றேன். ஐயோ ஆண்டவரே, நான்லாம் ரொம்ப நல்லவன். என் குடும்பத்தெல்லாம் நான் ஒரு நாளும் கைவிட்டது இல்லை. எல்லாருக்கும் என்ன தேவையோ பண்ணியிருக்கேன். எல்லாம் ஏழைங்கெல்லாம் ரோடு கிராஸ் பண்ணணும், கிராஸ் பண்ணி விட்டுருக்கேன். எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறேன். அப்படியா? நிறைய பேரை நான் படிக்கலாம் வச்சுட்டு இருந்திருக்கிறேன். அதனால நீங்க அதெல்லாம் செக் பண்ணாதீங்க. என்ன ஸ்ட்ரைட்டா கூட்டு போங்க. வாங்க நம்ம போகலாம். இருங்க தேவதூதரே, நீங்க சொல்லுங்க. அவருடைய ஆண்டவரே, இவர் சொல்றது எல்லாம் உண்மை ஆண்டவரே. அப்படியா? ஆனா இவர் வந்து உலக காரியத்தை மட்டும் தான் ஆண்டவர் இவர் நிலை நின்றுருக்காரு. தேவ காரியத்துல இல்ல ஆண்டவர். இவரு புரியல. உலக காரியம்னா இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு உண்மையா இருந்திருக்காரு ஆண்டவர். அவங்க பசங்களை பாத்துக்கிறாரு. எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. வெளியே யாராவது ரட்சிப்பில்ல ஆண்டவர். முக்கியமா ஐயோ, என்ன பின்னாடி போறாரு? ரட்சிப்பில்ல ஆண்டவர். நீங்க உட்காருங்க. ரட்சிப்பில்ல ஆண்டவர். இவர் வந்து உலகத்துல இருக்கிற காரியங்கள் மட்டும் தான் செய்வாரே தவிர கிறிஸ்டின் இல்ல. நல்லது பண்ணிருக்கேன், நிறைய நல்லது பண்ணிருக்கேன். நல்லது பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க இடத்துல ரட்சிப்பு இல்லனா இந்த அது எங்க இருக்கும்? அது எங்க வாங்க முடியும் சொல்லுங்க, நான் வாங்குறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில வந்து மரிச்சு என் சரீரத்தையே நான் வந்து முழுக்க இந்த ஜனங்களுக்காக கொடுத்தோம். இவங்க அந்த ரட்சிப்பை பெறலனா இவர் ஏற்றுக்கொள்ளலாம். இல்ல சொல்லுங்க. நீங்க நரகத்துக்கு கூட்டி நான் எங்க விக்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. நான் நல்லது பண்ணிருக்கேன். அருண் தூக்கத்திலிருந்து எழுந்தார். என்ன கனவு இது? ஐயோ, மோசமான கனவா இருக்க. என் வீட்டில் தான் இருக்கேன். ஐயோ, இப்போ ஜோயல் 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 இவரே அங்க பார்த்த மாதிரி இருக்கே. ஜோயலோட ஃப்ரெண்ட் ஜோயல். லவ் ஏதோ சொன்னியே, ஏதோ அன்பு ஏதோ சொன்னியே, ரட்சிப்பு என்னென்னமோ சொன்னியே. நீ சொல்லு. பொறுமையா அங்க தூக்கி போடுறாங்க. நீ வேற, நீ சொல்லு என்ன பண்ணணும் சொல்லு. ஏசப்பாவோட அன்பை பத்தி சொன்னனே, அதுவா? தூங்காத ஜோயல், எரிச்சிருவாங்க ஜோயல். ஏஞ்சிரு. தண்ணி இருக்கா சொல்லு, ஒழுங்கா சொல்லு. என்ன சொல்லுவது சொல்லு. நைட்டு 12 மணிக்கு என்னடா ஆச்சு? நாளைக்கு சொல்றேன். ஏதோ ரட்சிப்பு வாங்கணும்னு சொன்னா எங்க வாங்கணும்னு சொல்லு. நான் காசு எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்கிடலாம். நீ சொல்லு. சரி, ஒரு நிமிஷம். பதட்டப்படாத. அப்படி நீ போ. நீங்க சொல்லுங்க ஜோயல். என்ன பண்ணணும் ஜோயல்? நான் இப்ப சொல்லுங்க, நான் பண்றேன் ஜோயல். என்ன வேணும் இப்ப? என்னாச்சு? இல்ல ஜோயல், ஏதோ ரட்சிப்பு சொன்னீங்களே, அங்க கனவு வந்துச்சு ஜோயல். அங்க எல்லாரும் நரகத்துல போடுறாங்க. நல்லது செஞ்சாலும் போடுறாங்க, கெட்டது செஞ்சாலும் போடுறாங்க. ஏதோ ரட்சிப்பு வேணுமாமே, அது இருந்தா மட்டும்தான் சொர்க்கத்துல போடுறாங்க. அது எங்கன்னு சொல்லுங்க. நானே சொல்லிடுறேன்பா. எதுக்கு பதட்டம் வேணாம். ரட்சிப்புனா என்னன்னா இப்போ வந்து ஆண்டவர் ஜீசஸ் இருக்கிறார்ல, அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து பூமிக்கு வந்து எதுக்காக மதிச்சாரு அவரு தெரியலையே. அந்த கதையில எனக்கு தெரியலையே. கிறிஸ்டினா அவங்க பாவத்தை மன்னிக்க மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறதுக்காக அவர் வந்து அவரே மனுஷனா வந்து இங்க மன்னிச்சாரு. ஏதோ கிறிஸ்டின் மட்டும் தானே சிலுவையை தூக்கிட்டு போவாங்க, அப்படி எல்லாம் பார்த்துருக்கேனே. அதெல்லாம் கிடையாது, அது எல்லாருக்குமே பொதுவான இதுதான். ஓ, அதாவது இப்போ எப்படி சொல்றதுன்னா, அதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு. நீங்க வந்து போயிட்டு சர்ச்சுக்கு போய், அதாவது ஆண்டவரை பற்றி நல்லா கற்றுக்கணும், அவர் சொல்கிற வழியில் நடக்கிறது தான், அவர் மேலே நீங்கள் அன்பு வச்சுக்கிறது தான் ரட்சிப்பு. ஓ, அந்த அன்பு தான் நீ சொல்ல வந்தியா? இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஓ சரி, இப்போ நானும் அப்போது சர்ச்சுக்கு போயிட்டு கர்த்தரோட அன்பை ஏற்றுக்கொண்டா நானும் ரட்சிப்பு பெற்றுவேனா? வந்து அப்போல்லாம் சரியான குடிகாரன்பா. குடிகாம தூங்கவே மாட்டேன். ரோட்டில் கூட நீ விழுந்து கிடந்தீங்களே. அப்புறமா ஒருத்தர் வந்து இவன் தான் சொல்லி என்னை திருத்தி
சர்ச்சுக்கு போய் ஆகி நான் 3 மாதம் ஆகுது பாட்டில் தொட்டேன். இவனுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், எனக்கு சொல்ல பத்த இவ்வளோ நாளா. இதுவே உண்மையாக இருந்தால் நான் என்ன ஆயிருப்பேன்? ஏதோ கனவுனால நான் தப்பிச்சேன் ஜோயல். இப்போது ஒன்றும் இல்லை, நீ டெய்லி வந்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி பேசுகிறியோ அதேமாதிரி வந்து ஏசப்பாகிட்ட டெய்லி பேசணும். முட்டி போட்டு தான் ப்ரேயர் பண்ணணும் இல்லை, நீ நடந்து போகும்போது சரி, எங்கேயாச்சும் ஃப்ரீயாக இருக்கும்போது சரி, நின்றுட்டு கூட ப்ரேயர் பண்ணலாம். டெய்லி ப்ரேயர் பண்ணு, ஏசப்பா உன் கூட தான் இருப்பார். ஏசப்பாவோடு உங்ககிட்ட அன்பு செலுத்துவார். ஓகேவா? இவ்வளோ ஈஸியா ஜீசஸை ப்ரேயர் பண்ணுறது? இவ்வளோ ஈஸியா? ஆமாம், இவ்வளோ ஈஸி. நான் எங்கேயோ ஊருக்குலாம் போக வேண்டியது அப்படிலாம் கிடையாதா? அப்படிலாம் இல்லை, இங்கே எங்கே இருந்தாலும் ப்ரேயர் பண்ணலாமா? பண்ணலாம். என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்கு? இவ்வளோ நாளா இது தெரியாம நான் அங்கே இங்கே எவ்வளோ அலைஞ்சேனே. அங்கே போட்டுருவாங்கப்பா. ஐயோ, நான் இந்த ஈஸியே பண்ணிடுறேன்ப்பா. ஐயோ, நானும் நாளிலேருந்து உங்க கூட ப்ரேயருக்கு எல்லாத்துக்கும் வரேன்ப்பா. இனிமேல் என்ன கூட்டு போ. நீ 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 கூட போ. என் ஃப்ரெண்டு இவன் என்னதான் இனிமேல் கூட்டிட்டு போவோம் எல்லாத்துக்கும். நம்ம சர்ச்சுக்கு போகலாம் வா. சரி, ஓகே ஓகே, எல்லாரும் கேட்டீங்களா? எல்லாம் கேட்டு புரிஞ்சதில்ல? இந்த மாதிரி தான், இவ்வளோ ஈஸியாக தான். நீங்கள் எப்படி இப்போ சின்ன பசங்க நான் எப்படி ப்ரேயர் பண்ணுறதில்ல, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறீங்களோ அதே மாதிரி பேசினாலே போதும். ஓகேவா? நம்ம 7 நாளில் சில பேர் சாட்சிலாம் சொன்னாங்களே சின்ன பசங்க, இதோ இவங்க தான் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் இங்கே பாருங்கள், நீங்கள் இதெல்லாம் தானே சாட்சி சொன்னீங்க. எனக்கு ஏசப்பா கிட்டே நான் கேட்க தான் செஞ்சேன், எனக்கு ஏசப்பா இதெல்லாம் பண்ணாங்க, அவ்வளோதான். இதே மாதிரி தான் இங்கே வந்திருக்க எல்லா பெற்றோருக்கும் சொல்கிறேன். இது எதுவும் மதம் மாற்றுறதோ அது எதுவும் கிடையாது. இது ஒரு மார்க்கம். உங்களோட மனசை முழுசாக மாற்றுறதுக்கான ஒரு வழி தான் இது நாங்கள் காட்டுறோம். சரியா? இது எதுவும் மதம் மாற்றுறாங்க, இங்கே ஏதோ கன்வெர்ட் பண்ணுறாங்க, அது எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஒரு உறுதுணையான ஒரு ஆளை நாங்கள் வழிகாட்டியே நாங்கள் காட்டுறோம். எல்லாருக்கும் ஏசப்பா தனியான வழிகாட்டியாக இருப்பார். தேங்க்யூ.